ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா பேனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேனா எனக்கு வேணாம். பேனா இல்லாத ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் கற்கள், களிமண் பலகைகள், சுவர்கள் போன்றவற்றில் கூர்மையான பொருட்களை வச்சு தான் எழுதினாங்க. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் வாழ்ந்த மனிதர்கள் நாணல் துண்டுகளை வெட்டி கூர்மையாக்கி மைய தொட்டு எழுத ஆரம்பித்தாங்க. இதுதான் முதல் பேனாவோட தொடக்கம். அதுக்கப்புறமா விலங்குகளோட தோள்களிலும் காகித துண்டுகளிலும் எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கு அப்புறமா தான் மூங்கில் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட பேனாக்களை உருவாக்குனாங்க. காலம் செல்ல செல்ல பறவைகளோட இறகுகளை பேனாவாக பயன்படுத்தினாங்க. இதுக்கு பேர் தான் குயில் பென். பல நூற்றாண்டுகளாக அரசர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அவங்களுடைய முக்கியமான ஆவணங்களை இந்த இறகு பேனா மூலயமா தான் எழுதினாங்க. ஆனால் இறகுகளோட முனை அடிக்கடி சேதமாகிறதுனால 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலோகத்தாலான டிப் பென் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறமா தான் மைய உள்ளேயே வச்சு எழுதுகிற மாதிரி ஃபவுண்டேஷன் பென் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் 20ஆம் நூற்றாண்டுகளில் லாஸ்லோ பீரோ என்பவர் பேனாவோட முனையில் ஒரு சிறிய உருண்டையை பயன்படுத்தி பால் பாயிண்ட் பென்னை அறிமுகப்படுத்தினார். பால் பாயிண்ட் பென்னை தொடர்ந்து தான் ஜெல் பென், மார்க் பென்னு பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பேனாக்கள் வந்துச்சு. இன்று பேனா காகிதத்தில் எழுதுறதுக்கு மட்டும் கிடையாது. டிஜிட்டல் பென், ஸ்மார்ட் பென் ஆகியவற்றின் மூலம் நம் எழுதுவதை நேரடியாக மொபைல்லையோ, லேப்டாப்லேயோ மற்றும் கணினியிலையோ எளிதாக பதிவு செய்ய முடியும். நாணல் துண்டுகளில் ஆரம்பித்த பேனாவோட பயணம் இன்னைக்கு டிஜிட்டல் திரையில் எழுதக்கூடிய அளவு வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.